கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு கள நிலவரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான். இவங்க படுபாதாளத்தில் இருக்காங்க. இவங்களையும் நம்ம தூக்கினா 60 சீட்டை கொடுத்து 50 சீட்டை கொடுத்து இவங்களை 45 எம்எல்ஏ ஆக்கணும். இவங்களை ஏன் நம்ம வளர விடணும்? இந்த இதுக்கே ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணால் 150 சீட்டு ஜெயிச்சிடலாம், நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம். பணத்தை கேட்குறாங்க, கட்சிக்கு நிதியாக கொடுங்க. இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் 100% சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கிறோம். அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே பார்க்காத பணத்தை டெபாசிட்டாக கட்சி நிதியாக கொடுன்னா அவன் எங்கே போவான்? 96 இதே நிலமையில தான் வைகோ இருந்தது. நான் சொல்கிறேன், விஜய் இன்னும் ஒரு 2-3 பேர் ஜெயிச்சா பெரிய விஷயம். அதில் இந்த நிலவரம்லாம் விஜய் பார்த்தாருன்னா நான் நிற்க மாட்டேன்ருவார். விஷயம் தெரிஞ்ச தோழர் சொல்லுவாங்க, இப்போ வந்து சொல்லுவாங்க பாரு, 4 சிட்டிங் போயிட்டோம், மக்கள் நலன் கருதி பாஜக உள்ள வந்துடும். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் உட்பட நம்ம எல்லா சோசியல் மீடியா, சேட்டலைட் டிவி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. சிராக் பஸ்வான் பாஸ்வான் சொன்னாங்க, இது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். அது அப்புறம் வந்து பவன் கல்யாண் ஃபார்முலா ஆல்மோஸ்ட் ஒரு கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஃபார்முலா, அது ஒரு டிவியில் ஃப்ளாஷ்லாம் போச்சு, பார்த்துருப்பீங்க. இவர் எதிர்கட்சியாக போகிறாரு. ஆனால் பேசிகிட்டு இருந்தது உண்மை. அது எங்கே கட்டாச்சு? அதுக்கு எடப்பாடி தான் தடையாக இருந்தது. இந்த சேனல்களில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஃபார்முலா அந்த மாதிரி என்னென்ன இது எதாவது கிடைக்கிதோ அவங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு உருட்டுவாங்க. நம்ம வந்து கலை யதார்த்தத்தை சொல்கிறோம். இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தே இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. நீங்கள் ஏடிஎம் கூட போனீங்கன்னா ஒரு 60-70 சீட்டு, அட்லீஸ்ட் 80 சீட்டு வாங்கினீங்கன்னா கூட 2 பேரும் கூட்டணியாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தவரும் அதை சொல்கிறாரு. ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஒரு நாட்டு வச்சுட்டு போகிறாரு, டிசம்பரில் பேசுங்கன்றாரு. இந்த கேப்பில் தான் அமித்ஷா யோசிக்கிறாரு, இது ஏடிஎம் அங்கே போயிடுச்சுன்னா கஷ்டம்ன்ட்டு டக்குன்னு இழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு முதல் கோணல். அதற்கு பிறகு இவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்பொழுது இவர்களுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றதை இவர் உணரவே ஆரம்பிக்கல. எப்போ உணர்றாருன்னா கரூர் இன்சிடெண்ட்டில் தான் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவர் மட்டும். அப்போவும் ஒரு பேச்சுவார்த்தை போகிறாரு. அப்போ எப்படி சான்சஸ் வருதுன்னா இவர் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு 50-60 சீட்டு நிற்கலாம். அப்போது பாமக வரல, டிடிவி வரல. அப்போ 60 சீட்டு வரைக்கும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்போ இவர் முரண்டு பிடிக்கிறாரு, 90 சீட்டு துணை முதல்வர்னு. அந்த முரண்டு பிடிச்சிட்டே இருக்கும்பொழுது அப்பவும் கலை யதார்த்தத்தை உணரல. இவரை வந்து இந்த கோர்ட்டு இதெல்லாம் சிபிஐ விசாரணை வந்தோன்னே கட் பண்ணிக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு காங்கிரஸோட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. காங்கிரஸ் பெரிய அளவில் செகண்ட் லெவலில் பெரிய கூட்டணியாக மாறி இருக்கும். சொல்ல முடியாது, சிபிஎம் சிபிஐ கூட வந்திருப்பாங்க காங்கிரஸ் கூட இருந்தால். அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைல்ல, அதனால் இவங்க யாருமே முறையாக சோனியா காந்திட்டே அப்படி அணுகலை. இது விஜய் தான் இப்போ பேசியிருக்கணும், நாங்கள் அவங்களோட இருக்கோம், பாண்டிச்சேரியில் நம்ம ஜெயிக்கலாம், கேரளாவில் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 5 ஸ்டேட்டுக்கும் நான் பிரச்சாரம் வர்றேன், உள்ளாட்சியில் உங்களுக்கு 30% 40% கூட தர்றேன்னா பேசியிருந்தால் காங்கிரஸ் நின்றுருப்பாங்க. இவங்க எனக்கு என்னென்னு வழக்கம் போல் ட்ரீட் பண்ணோன்னா அவங்களே வருவாங்கன்னு நினைக்கிறது. இன்னொன்று நம்ம யார் அப்படின்ற மாதிரி. இவங்க யார், எவ்வளோ பெரிய கட்சி, சிதம்பரத்தை பிடிச்சி சோனியா காந்திகிட்ட பேசி ராகுல் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுதான் சாமர்த்தியம். யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேட்ரு இல்லை, கடைசியில் என்ன ஜெயிக்கிறீங்கன்ற மேட்ரு. இதுலேயும் கோட்டை விட்டாங்க. இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது. இப்போவும் வந்து பீகார் மாதிரி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை போகுது. இப்போவும் 50 சீட்டுனா 45 சீட்டு ஜெயிக்கலாம், எதிர்கட்சி தலைவர் ஆகலாம். இப்போவும் என்ன முரண்டு, 75 சீட்டு கொடு, துணை முதல்வர் கொடு, அது கொடு, இது கொடுன்னு. இது எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் டைம்ஸ் நவ், ஏபிபி நாடு இது வருது, சர்வே. இவர் இங்கே முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணுறாங்க. இவருக்கு க்ளீனாக தெரியுது, இவங்க எல்லாரை விட தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு கள நிலவரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இந்த சர்வே பார்த்துன்னு முடிவு பண்ணிட்டார், 3% தான் வித்தியாசம். இவ்வளோ நாள் போட்டதில் டாப்பில் போயிட்டோம், 3%. கீழே இருக்காங்க யார், டிஎம்கே. இவங்க படுபாதாளத்தில் இருக்காங்க. இவங்களையும் நம்ம தூக்கினா 60 சீட்டை கொடுத்து 50 சீட்டை கொடுத்து இவங்களை 45 எம்எல்ஏ ஆக்கணும். இவங்களை ஏன் நம்ம வளர விடணும்? இந்த இதுக்கே ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணால் 150 சீட்டு ஜெயிச்சிடலாம், நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம். எதுக்கு தேவையில்லாதது கூப்பிட்டு நேற்று 155 நிற்க போகிறோம். மீதி நீங்கள் பங்கு போட்டுக்குங்க. அதில் விஜய் கூட்டு வரீங்களா, பவன் கல்யாணம் கூட்டு நம்ம பண்ணிக்கங்க.
நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா தலைவர்னு கொஞ்சம் பேசியிருக்காங்க, இல்லை கொஞ்சம் பேசுவோம், ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க பேசுவோம். இப்போவும் யதார்த்தத்தை உணர்ந்த ஒரே ஆள் தாவேக்கால புஷி ஆனந்த் மட்டும்தான். புஷி ஆனந்தும் 133 மாவட்ட செயலாளர்களும். அது இதுவரைக்கும் இல்லாத அந்த பக்கம் எந்த சமிக்கைகள் சில நேரங்களில் சில நன்றி கூட அவர்கள் சொல்வதில் இல்லாதவர்கள் அடிப்படை நாகரிகம் கூட இருக்காது. அது கூட்டணியை நம்ம வைக்கலாமா இல்லையான்னு அந்த ஒரு வாக்கெடுப்பை மட்டும் வெளியிடுவதற்கு என்ன காரணம்? அவங்களும் தயாராக இருந்தார், நல்ல நம்பிக்கையோடு இருந்தார். விஜய்கிட்ட வந்து ஒரு தெளிவான மனநிலை கிடையாது, இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அவர் அங்கே இதுக்கு சம்மனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுது பேச்சுவார்த்தைகள் வரும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று விஜய்க்கு அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம், காலம் பேசாது பதில் சொல்லும். அந்த பதில் எங்கே கிடச்சிதுன்னா 234 வேட்பாளர்களுக்கு விருப்ப மனுக்க வரவே இல்லை. ஏன் காரணம்னா மற்ற கட்சிகள் வேட்பாளருக்கு துட்டு கொடுக்கும், ஜெயலலிதாலாம் துட்டு கொடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, அதாவது அவங்க எலெக்ஷன் செலவு கொடுப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இவங்க பணத்தை கேட்குறாங்க கட்சிக்கு நிதியாக கொடுங்க. இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் 100% சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே பார்க்காத பணத்தை டெபாசிட்டாக கட்சி நிதியாக கொடுன்னா அவன் எங்கே போவான்? அப்போ விருப்ப மனு யாருமே போடலை. அப்போ இந்த இடத்துல அவங்க விஜயகாந்த்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கற்றுக்கணுங்க. விஜயகாந்தை கற்றுக்கணும், எம்ஜிஆர்கிட்ட கற்றுக்கணும். ஏங்க இன்றைக்கி இருக்கிற செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லாத சாதாரண ஆள் சத்தியமங்கலத்தில் போய் நில்லுன்றாரு. ஆனால் எங்கள் கோபி செட்டிப்பாளையம் தானே. நான் சொல்கிறேன் போய் நில்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான் அவன் பிரச்சாரத்துக்கு வர போகிறேன். அப்போ அங்கே ஒரு செங்கோட்டையனுடைய அந்த அனுபவங்கள்லாம் எதுவும் அங்கே எடுபடும். யார் கேட்டால் தானே பெருசு மாதிரி பெருசு இப்போ உட்கார் ஓரமாக இப்போ உட்கார் சும்மா அந்த காலத்தில் 72 ஆரம்பிக்கிறப்போ அப்படின்னு. அப்போ இந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு அனுபவம் கற்றுக் கொடுக்குது. யாருமே வரலையே, வேட்பாளரே மொத்தமே 50 பேர் கூட இல்லையே. சரி, ஒருவேளை கூட்டணிக்கு போகிறதா என்ன பண்ணலாம்? உடனே இவங்க யோகியம் பேசுகிறாங்கல்ல, இந்த சிடிஆர்லாம் பேசுகிறாருல்ல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இதுவே இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டினீங்க? எதுக்கு ஆலோசனை கேட்டீங்க? அதோடைய அஜெண்டா என்ன? கூட்டணி போகலாமா வேணாவா? அதையே வெளியிடணும். நீங்கள் உள்ளே நடந்துக்கு எத்தனையோ தீர்மானம் நிறைவேற்றிருப்பீங்க, இது மட்டும் எப்படி பிரஸுக்கு வருது? கூட்டணி போகணுன்னு 120 பேரில் 98 பேர் சொல்கிறான். 90% புஷிக்கும் தான் கரெக்டுன்னு படுது. ஏன்னா அவர் தான் களத்தில் நிற்க போகிறவர். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனி அஜெண்டா இருக்குல்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கு பாஜக பிடிக்காது, ஜானுக்கு பாஜக பிடிக்காது, விஷ்ணு ரெட்டி ஸ்லிப்பர் செல்லு. அவருக்கு இங்கே வந்ததே அவர் பாருங்கள், கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் ஹைகமாண்டு கட்சியுடைய உயர்மட்ட குழு கூட்டம் எல்லாத்துலேயும் அவர் உட்காருவார். இது என்ன கட்சியாக இது? அப்போது யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. டிஎம்கே யாராவது வெளியில் போய் உட்கார முடியுமா? அப்படியே இருந்தால் வந்த பொறுப்பு கொடுத்து வர வைப்பாங்க. நீங்கள் எதாவது கூப்பிட்னா சிறப்பு அழைப்பாளர்கள்னு பொதுக்குழு இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. மற்றபடி பார்த்துருக்கீங்களா எந்த கட்சியிலையாவது? இந்த கட்சியில் தான் அந்த அதிசயம்லாம் நடக்கும். சிடிஆருக்கு அங்கே போகிறதுல சங்கடம், ஏடிஎம்கே கூட்டணி, செங்கோட்டையனுக்கு பலத்த சங்கடம். அப்போ இவங்க எல்லாம் அந்த கூட்டணி விரும்பலை. புஷி ஆனந்துக்கு நிலவரம் தெரியுது, அவர் இதை ஓகே சொல்கிறாரு. இவர் இங்கே டெல்லி போகிறாரு, இவருக்கு 2 மனசு. இவர் கூடயே ஒட்டின்னு போகிறாரு யார்? ஆதவும் சிடிஆரும். இவங்க 2 பேருமே என்ன போகக்கூடாதுன்றது. ஆதவை விட்டுட்டு தான் இவர் சம்மந்தம் இதெல்லாம் போகிறாரு. ஆனாலும் இவர்கள் முட்டுக்கட்டையாகவே இருக்காங்க. பிஜேபி ட்ரை பண்ணுது. ஒரு கட்டத்தில் இவர் நான் சொன்னேன்ல, எதுக்கியா விட்டு தொலைங்கனையா, சும்மா இது கெஞ்சி வெளியில் ஒரு விவாத பொருளாக மாறிட்டு போகுது. இது டிஎம்கே இதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். விட்டு தொலைங்கன்னு கலா யதார்த்தம் புரியுது அவருக்கு. கழட்டி விடுங்கன்றாரு. அனுபவிக்கிட்டவங்க இவங்களை 45 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நம்மளா வந்தோன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? அவரை முதல்வராக நாங்கள் வந்தோம். அவரை முதல்வராக நீங்கள் வரல, நீங்கள் கூட போனீங்கன்னா உங்கள் தலைவனை எதிர்கட்சி தலைவராக்குவார். திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, நாங்கள் விஜய் முதல்வராகத்தான் அதுதான் சொல்கிறேன், ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே ஆக்கிடலாம். அப்போ நீங்கள் அந்த வேலையை செய்யணும்னா நீங்கள் அடுத்து இப்போ எவ்வளோ வரும்? 10 பேர் ஜெயிக்கிறது பெரிய விஷயங்க. நான் சொல்கிறேன், விஜய் இன்னும் ஒரு 2-3 பேர் ஜெயிச்சா பெரிய விஷயம். அதில் இந்த நிலவரம்லாம் விஜய் பார்த்தாருன்னா நான் நிற்க மாட்டேன்ருவார். பிரசாந்த் கிஷோர் கதி தான் கிடைக்கும் அவருக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேன், 96 இதே நிலமையில் தான் வைகோ இருந்தார். மூப்பனார் அன்றைக்கி கட்சியை உடச்சிக்கிட்டு வைகோட்டை தான் வராரு. வைகோ இதே மாதிரி உச்சாணி கொம்பில் நின்றுக்கிறாரு. நான் முதல்வராக போகிறேன், நீங்கள் என்ன 200 தொகுதி நிற்கிறேன், 34 ஏதாவது பிரிச்சுக்குங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சிபிஎம்முக்கு போவேன், உங்களுக்கு போவேன்னு. மூப்பனாருக்கு கடுப்பு. என்னடா நம்ம கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ தலைவர் நம்ம கூட வந்துக்கிறாங்க, இவர் 34 வந்து 2 பேரும் பிரிச்சிங்கன்றீங்க. சிபிஎம் எப்படி 20 நிற்பாங்க, அப்போ நம்ம 14 நிற்கிறதா அப்படின்னு. அப்போ அவர் இதராகனு அங்கே யார் கலைஞர் டமால்னு கட்டி பிடிச்சினாரு. என்ன வேணும் உங்களுக்கு? திமுக ரஜினியினுடைய ரோல் இருந்துச்சு. அப்போ முதல்ல இது 41 ஓகே வாங்க, அடுத்து ஷோ வராரு, ரஜினி கூட்டுவாங்க,
ரஜினினா அரசியல்லாம் இல்லை, ஏன் அரசியல்லாம் வேணாம், சும்மா வாய்ஸ் கொடுங்க. நீங்கள் ரோட்டில் நின்னீங்களா, சீல் குடிச்சிங்களா, வீட்டுக்கு நடந்தே போனீங்களா, உங்களுக்கு இல்லாத தொல்லலாம் கொடுத்து, ஆமாம் அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்தில் நிலைமை அப்படி தலைகளாகிடும். உச்சாணி கும்பல இந்த வைகோ எங்கேயோ தூக்கி அடிச்சிடலாம். அவர் ஒன்று கூட ஜெயிக்கல, டெபாசிட் 2 வாங்கினார். ஆமாம், வரலாற்றுடைய மூளையில் தூக்கி எறியப்பட்டார்னு வைகோ அடிக்கடி பேசுவார். அந்த மாதிரி வரலாற்றினுடைய மூளையில் குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டது மதிமுகவும் கூட சேர்ந்த சிபிஎம்மும். ஜெயலலிதா மட்டும் 4 சீட்டு, பெருவாரியான வெற்றி இவர்களுக்கு கிடைச்சிது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சரியாக பயன்படுத்துகிறோம் தான் தலைவன். ஆளுமைன்றது என்னது? இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க 10 தோல்வி பழனிசாமி, 10 தோல்விக்கு அப்புறமா நின்று இன்றைக்கி ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இதுக்கு பேர் தான் ஆளுமை. 4 தோல்வி, ஒரு தோல்வி வந்தாலும் காணா போயிட்டு வீட்டில் உட்காந்து முக்காடு போட்டு அழுதுருந்தா அது ஆளுமை கிடையாது. ஒரு தோல்விக்கு அப்புறம் எம்பி சீட்டு வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாரு கமலஹாசன். யார்? கமலஹாசன். அது ஆளுமே கிடையாது. இன்றைக்கி 2 சீட்டு கொடுப்பாங்களா, 3 சீட்டு கொடுப்பாங்களா? 3 கொடுக்கலன்னா அவர் ஏங்க எந்த கட்சிக்கும் எடுத்தோன்னே 4% கிடைக்காதுங்க. இவருக்கு எடுத்தோன்னே 4% கிடைச்சிதுங்க. நீங்கள் ஆளுமை எங்க எடுத்தோன்னே 1.5% கிடைச்ச சீமானு நீங்கள் 8% போய் நிற்கிறாருன்னா அதான் ஆளுமை. நீ 4% கிடைச்சோம் உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய பணம் சம்பாதிக்கிற லாப வெறி. நீங்கள் நினச்சா பிக் பாஸ் போவீங்க, நினச்சா நடிகை போயிடுவீங்க. அதை பற்றி கேள்வி கேட்டால் பார்ட் டைம் தான், உலகமே பார்ட் டைம் டாப்பில் 3 பருவம் அது இதுன்னு உருட்ட ஆரம்பித்தாப்புல. ஜனங்களும் பார்த்தாங்க, நீ பார்ட் டைமாகவே இருந்துட்டு ஓரம் கட்டினாங்க. அதனால் அவர்கிட்ட ஆளுமை கிடையாது. அவர் முதல்ல இந்த கட்சி எப்படி நடத்துனா அவருக்கு தெரியலையே, அதுலேயே அவர் ஆளுமை மிஸ் ஆகிடுச்சு. அரசியல் கட்சி நடத்துனா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இப்போ வந்து இன்றைய ஒரு செய்தி வந்து என்னென்னா, பாண்டிச்சேரியில் திரு ரங்கசாமி அவர்கள் விஜய் அவர்களோட பேசிகிட்டு இருக்கிறதா நம்ம நிறைய கேள்விப்படுறோம். வாய்ப்பே இல்லை. இது இவர்கள் உருட்டுறது, பேசலை. விஜய் உண்மையிலேயே சரியான ஆளாக இருந்தால் அங்கே காங்கிரஸோட கைக்கு கொடுத்து பேசணும். பாருங்க, டிஎம்கே எனக்கு நினைத்தா நடந்தாலும் நடக்கலாம், ஆனால் அதுக்கு விஜய் தரப்பு விளங்குமான்னு தெரியாது. ஏன்னா பாருங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே புசியானந்தனுடைய ஸ்டெப்ஸாக கூட இருக்கலாம். அவர் ஒருவேளை களம் நிலவரம் தெரிஞ்சு அங்கேயாவது ஆட்சி அமைக்க கூட்டணி அமைச்சு முடியவே முடியாது. ரங்கசாமி பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டார். அது ஸ்ட்ராங் கூட்டணி தான். ஏங்க சீட்டே பிரிச்சுட்டாங்க 14-16. அவர் வந்து அப்புறம் என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது, ஈரானில் கர்கு அடித்து 4 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு அடித்தாப்புல ட்ரம்ப்பு அந்த இது போய் கர்குன்னு 1,86,00,000 பேரல் அங்கே இருக்குது. அதை கைப்பற்றணுன்றது தான் அமெரிக்காவுடைய குறிக்கோள். நீங்கள் அந்த ஈரான் மேப் அப்படியே பண்ணிங்கன்னா சின்னதாக நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு அந்த இது இருக்குல்ல ஆர்மோஸ் தாண்டி உள்ளே இருக்கும், அந்த பெர்சியன் வளைகுடா அந்த இதுக்கிட்ட இருக்கும். அதை வந்து கைப்பற்றணும் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் இவனுடைய ஒர்க்கு. அதுக்கு இல்லாத உருட்டெலாம் உருட்டி அடிச்சுன்னு இருக்கான்னு வச்சிங்களேன். அதை போய் இவன் என்ன பண்ணுறான், அந்த இது மேலே போடல குண்டை, அங்கே இருக்கிற பாதுகாப்பு நிலை மேலே போட்டுட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு நான் ஒரு மனிதாபிமானி அப்படின்றாரு. இதில் அப்படி ஒரு வேளை இவங்க ஒத்து வரலைன்னா, ஆர்மோஸை திறந்து விடலன்னா நான் என் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேணும்னு சொல்கிறாரு. இது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. நான் திங்கட்கிழமை காலையிலேயே நைட்டே பார்த்துட்டேன், நைட்டே போட்டேன்னு நினைக்கிறேன் ட்வீட்டில். இந்த மாதிரி கர்கு தாக்கப்பட்ட கர்குனா என்ன இந்த விஷயம் ஆர்மோஸ் நான் செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக என்னமோ தான் இவங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டு இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் பிரேக் போடுறாரு. இதில் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி நான் போடுறேன் இவங்களுடைய பட்டியலை யார் யார் எங்கெங்கே நிற்பாங்க விஜய்னு. இன்றைக்கி உட்காந்து உத்தேச பட்டியல் போட்டுனுக்குறாங்க, சேம் அதே இதை எடுத்துக்கின்னு. இவ்வளோ தான் இவர்கள் லெவலு. ஏன்னா நீங்கள் யாரும் முன்ன வந்து பீட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இது பற்றி தெரிஞ்சவங்க பலர் இருப்பாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மேட்ரு கிடையாது, இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதெல்லாம் கிடையாது, பரபரப்புக்கு எதை வேணால் நம்ம போடணுன்றது. அப்போ எதையாவது போட்டு அது நல்லா போச்சுன்னா அவனை இது பண்ணுறது நல்லா போச்சுன்னு அது பொய் செய்தியாக இருக்கும். விஜய் எடுத்த திடீர் முடிவு, விஜய் கூட்டணியில் இணைகிறார் விஜய்னு போடுவான், அங்கே பார்த்தா லெட்டர்பேடு கட்சியோடு சேர்ந்துருப்பாப்புல. உள்ளே போய் படித்தா முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்பான், விஜய் நடிக்க ஆரம்பித்தார், முதுகில் சோப் தடவினார், பூவே உனக்காக நடித்தார், இப்படிலாம் வருவான். எழுதிட்டு கடைசியில் விஜய் கட்சி ஆரம்பித்தா விக்கிரவாண்டி மாநாடுலாம் வருவான். வந்துட்டு இந்த நிலையில் ஒரு இஸ்லாமிய கட்சி விஜயுடன் கூட்டணி சேர்ந்ததுன்னு இந்த மாடு தென்னை மரத்தில் மாடு கட்டின கதை நமக்கு காண்டாகும். இனி இந்த சைட்டு பக்கமே வரக்கூடாதுறாங்க. ஆனால் மறுபடியும் ஏதாவது தலைப்பை போட்டு நம்மளை வர வைப்பான். சரி இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோன்ட்டுவோம், மறுபடியும் ஏமாறுவோம். அடங்கொய்யால் உண்டை. இதுதான் இன்றைக்கி ஜர்னலிசம்.
இதை வச்சு தான் நீங்கள் ரங்கசாமி கூட கூப்பிட்டு உருட்டு பார்ப்பீங்கள்ல, அது ஒன்று. திடீர் முடிவுன்னு தான் வந்துச்சு. அதான் சொல்கிறேன், திடீர் முடிவு அதுன்னு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ அவங்க காங்கிரஸுக்கும் திமுக முட்டினுக்குது பாண்டிச்சேரியில் 8 சீட்டு வச்சுட்டு இருக்கிற, அதாவது 8% வச்சுருக்கிற இவங்க பெரிய அளவில் பர்சன்ட் வச்சுருக்க காங்கிரஸை. ஏன்னா காங்கிரஸ் போன தடவை 1 சீட்டு என்னமோ தான், இவங்க 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. இப்போ அந்த சண்டை பெருசாக ஓட போகுது. இந்த கேப்பை விஜய் பயன்படுத்துவாரா? இதை பற்றி தெரியுமா? அதான் பிரச்சனை. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, தொகுதி பங்கீடு இன்றைய நிலவரத்தில் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் 2 கட்சிகளிலும் அதிமுக திமுக தமிழ்நாடு பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஒரு லெவல் வந்துருவாங்க. ஆனால் இங்கே திமுகவில் நிறைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததில் குறிப்பாக 4 சிட்டிங் கூட முடிஞ்சு இன்னும் சிபிஎம்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல. அங்கே என்ன தான் நடக்குது? காங்கிரஸ் அவர் செல்ல பிறந்தது எங்களோடலாம் ஒப்பிடாதீங்க, எங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார், மக்களுக்காக சேவை செய்ய 18 என்பதை விட சற்று கூடுதலாக 3 தொகுதி கேட்டோம். அப்படியே 18 பேரும் அப்படியே சேவை செஞ்சு கத்த கட்டி வச்சுக்கிறேன். எங்களை பேசாதீங்க, புரிஞ்சுக்கடா, நானே கஞ்சி கூத்தாடி முடிச்சு வச்சுக்கிறேன். அது ஒரு பத்திர வடிவல் சொல்லுவார்ல, டேய் நாங்களாம் பேசி சமாதானமாக போயிட்டோம், நீ வேறு புதுசாக பிரச்சனை ஆரம்பிக்காத அந்த மாதிரி. இதில் என்னென்னா இவ்வளோ பேசினார்ல, அதுக்கப்புறம் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்ட்ட, இந்திய கம்யூனிஸ்ட் கணக்கிலே வைக்காதீங்க, அது பாசிங் க்ளவுடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோழர்கள்ட்ட எல்லாம் பேசுகிறப்போ, தோழர் மாநாட்டில் என்னென்ன பேசுனாங்க, அடி உளும் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறேன்னப்போ பாலகிருஷ்ணன் கதர்னார், தெரியாமல் பண்ணிட்டோம். வழக்கமாக மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடுன்னு தான் சொல்லுவாங்க, கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. தொகுதி பேசி எல்லாம் நின்று ஜெயித்த உடனே வெளியில் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம்லாம் நடக்கும். இவங்க இந்த தடவை 2019 அப்படியே இருக்கிறாங்க. இதனால் இவர்கள் இழந்தது தொழிற்சங்கம்லாம் போச்சு. தொழிலாளர்கள் தொழிற்சங்கம், புதுசாக இளைஞர்கள் வர்றது எல்லாமே போச்சு. இதனால் அவர்கள் லாபம் தனிப்பட்ட லாபங்கள். இதை இந்த மேல் மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள், டிவி டிபேட்டுக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரி திமுகவுடைய இடதுசாரி அணியாக மாறிட்டாங்க. இவர்களுக்கும் வருது, திமுககாரன் கூட கம்னுக்கிறான், சரி அதான் சொல்லிட்டீங்க அதை அப்படின்றான். ஆனால் இவங்க நீ எப்படி சொல்லலாம் தெரியுமா, அங்கே பார் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஜக உள்ளே வந்துடும்னு இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாற்றிருந்தாங்க. பாஜக உள்ளே வந்துடும் இங்கே இவர் உருவ ஆரம்பிச்சிட்டார். யார்? டிஎம்கே. என்ன தலைவரே நம்மள்தே உருவுறேன்னா, பாஜக உள்ளே வந்துடும்யா, அதுக்கு தான் 5 சீட்டு. என்ன தலைவரே ஊருக்கு நம்ம சொல்லியிருந்தா நீ நமக்கே சொல்கிற பாரு அப்படின்னு. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, பாஜக கபலீகரம் பண்ணுது அமித்ஷா திமுக இப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபுல்லாக இங்கே கபலீகரம் பண்ணியாச்சு. 63 சீட்டு நின்ன காங்கிரஸ் இன்றைக்கி 25, இப்போ 28, 12, 15, 18க்கெல்லாம் சண்டை போட்ட இடதுசாரிகள் இன்றைக்கி 6. இப்போ அந்த 6ம் கிடையாது, டபுள் டிஜிட் கேட்போம்னாங்க. டபுள் டிஜிட்டாக கேட்ப 5. இப்போ இந்த 5 எப்படி ஆகிடுச்சுன்னா, இவர்கள் எதற்கும் தயார்ன்ற நிலவு போயிட்டாங்க மார்க்சிஸ்டுகள். அதில் இந்த பாலகிருஷ்ணன், இந்த இவர் ஜி ராமகிருஷ்ணன், இந்த வாசுகி, புதுசாக ஒயிட் காலர்கள் 2 பேர், கண்ணன், குணசை, இவங்களாம் எஸ்எஃப்ஐலேருந்து வந்தவங்க. நேரடியாக புரட்சிகர அமைப்பு இதெல்லாம் கிடையாது. அப்போ இவர்கள் எல்லோருக்குமே என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த கீழ் மட்டத்தில் வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க ஏன் இவ்வளவு இழுபறிக்கு உள்ளாகுது? 4-5 சிட்டிங் அப்போ தானே நீங்கள் கீழே தோழர்கிட்ட போய் சொல்ல முடியும், நான் எவ்வளோ போராடணும் தெரியுமா அப்படின்னு. இந்த டாக்டர் சொல்லுவாங்களே, இந்த ரமணா படத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ போராடணும், இப்போ சொல்லுவாங்க பாரு எவ்வளோ போராடணும்னு. அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச தோழர் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்க பாரு, 4 சிட்டிங் போயிட்டோம், மக்கள் நலன் கருதி பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வராமல் பார்த்துக்கிட்டோம். 1000 இருந்தாலும் சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதே நம்முடைய ஒரே குறிக்கோள். அந்த ஒற்றை இலக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய நலன்களை ஒற்றை இலக்கத்திலே நாம் நிற்போம். ஒற்றை குறுக்கீடுக்காக ஒற்றை இலக்கம் நல்லா இருக்குது இது இந்த மாதிரி சொல்லிட்டு. இதில் என்ன மேட்டர்னா, இவர் சண்முகங்க பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி இந்த இவர் பாலகிருஷ்ணன், தலைவரை சிதம்பரம் தொகுதி ஓகேன்னா 5 நான் முடிச்சு கொடுக்குறேன், சிதம்பரத்தோன்னா 5 நான் முடிச்சு கொடுக்குறேன். அவருக்கு சிதம்பரம் தொகுதியில் நிற்கணுமா? இதில் சண்முகத்தை என்ன சொல்லிக்கிறாங்க, அரூரில் நீங்கள் நில்லுங்க, பொதுவாக மாநில செயலாளர் நிற்க மாட்டேன். அப்போ ஏன் இந்த பிட்டை போடுறீங்க? வாசுகி யார் எக்கெடுக்கிட்டா போனால் என்ன, திருச்சியில் ஒரு தொகுதி கொடுத்தீங்கன்னா 5க்கு ஓகே சொல்லிடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த நலன்கள் இது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 5க்கு ஓகே,
இதுக்கு இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு 1000 இருந்தாலும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம். 5 முறை பேசி கடைசியில் ஆமாம் கடவுள் ஒருத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டில் கடவுள் கைவிட்டார். நீங்கள் மார்க்சிஸ்ட் கடவுளை பற்றி பேசல. இல்லை டாக்டருங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறேன். எவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணோம், கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு, கடவுளே கைவிட்டார்ன்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணோம். 5 சுற்று பெண்ணும் நம்ம பேசணும், அவர்கள் பேசினார்கள், அவர்கள் பேசணும், நாங்கள் பேசணும். இடையில் நாங்கள் சம்சா சாப்பிட்டோம், அந்த முந்திரி பகடா சாப்பிட்டோம், வறுத்த முந்திரி சாப்பிட்டோம். என்ன பண்ணாலும் அவங்க ஏரியே வரல. நம்ம தோழருக்கு சிதம்பரம் தொகுதியை தந்திருக்கிறார்கள். நாம் இதில் இன்னொன்று விட்டுவாங்க, இவ்வளோ இருந்தாலும் நாம் கேட்ட தொகுதியை நாம் கேட்டு வாங்கிவிட்டோம். டேய் அதுக்கு முன்னாடியே 1000 ஆமாம் அந்த மாதிரி 5 தொகுதிக்கு ஓகேன்ற லெவலுக்கு முடிஞ்சிடும். அப்போது கபலீகரம் செய்து பாஜகன்றதை தாண்டி ஏங்க அவங்க உட்காந்து இவங்களுக்கு தொகுதி கொடுக்குறாங்க 20 25 இங்கே இவங்க உட்காந்து காலி பண்ணி நீ மரியாதை போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போய் தொகுதியும் போயிடுச்சு. சிறுமா கதை இன்னும் பரிதாபமாகுது. இவங்களாவது ஏதாவது முறைச்சிக்கிச்சு நாங்கள் வெளியே போயிடணும் இது பண்ணலாம். அங்கே திரும்ப ஏதாவது பண்ணார் வச்சிங்க போங்க, சரி வாப்பா வாங்கப்பா போகலாம். ஆனால் என்னண்ணா நீ போய்ட்டு வாண்ணா நல்லா இருந்தா, நாங்கள் இங்கே அப்படியே உதயசூரியன் அப்படி வாழ்ந்துட்டு போகிறோண்ணா. ஓஃபர்களை புக் பண்ணி தரேன் அவ்வளோதான் கிளம்புண்ணா என்ன வேணா அப்படின்னு. அதனால் இதுதான் இன்றைக்கி நிலமை. கரெக்டாக திமுக நினச்சா சாதிச்சிச்சா? இப்போ சொல்லுங்கள் யார் யாரை கபலீகரம் பண்ணா? தொடர்ந்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறத்தமிழும் நன்றி. வணக்கம்.